வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. இமாச்சல் பிரதேச தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற மத்திய பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 12 மாணவர்களுக்கு தங்கப் பதக்கங்களையும் 8 மாணவர்களுக்கு முதுகலை பட்டங்களையும் வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மை பாரத் பட்ஜெட் குவெஸ்ட் 2026 மாநில மற்றும் யூனியன் பிரதேச அளவிலான வெற்றியாளர்களுடன் உரையாட உள்ளார். அசாம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான கால அட்டவணையை தேர்தல் ஆணையம் இன்று மாலை 4 மணிக்கு அறிவிக்க உள்ளது. நாட்டின் மேம்பட்ட கிரையோஜெனிக் உந்துவிசை திறன்களை வலுப்படுத்துவதில் LVM-3 திட்ட சோதனையை வெற்றிகரமாக நடத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய 2 இந்திய கப்பல்கள் நேற்று ஹோர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்தது என கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி பாதைகள் அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சின்ஹா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் 92,700 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுடன் புறப்பட்ட இந்த கப்பல்கள் இம்மாதம் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் முந்த்ரா மற்றும் கண்ட்லா துறைமுகத்தை அடையும் என்று கூறினார். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு தலைவருமான திரு பரூக் அப்துல்லா மீது கடந்த 11ஆம் தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு முயற்சி குறித்து விசாரிக்க ஜம்மு காஷ்மீர் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது. உலக பாரா கிராண்ட் பிரீ தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 75 தங்கம், 69 வெள்ளி, 64 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஃபியூச்சர்ஸ் கோப்பை உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அம்பேத்கர் ஆடவர் 50 கிலோ எடை பிரிவிலும், சந்திரிகா குமாரி மகளிர் 51 கிலோ எடை பிரிவிலும், கஞ்சன் 48 கிலோ எடை பிரிவிலும், ஜாய்ஸ்ரீ தேவி 54 கிலோ எடை பிரிவிலும் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.